ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம விஜய் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வர்றாரு. ஆனால் வந்து வெளியில் பார்த்தா அந்த ஒரு நிமிஷம் அந்த பேப்பரைங்கானா ஆலைங்கானோ அப்படிங்கிற மாதிரி பேப்பரை தூக்கி அப்படியே போட்டு அவர் பாட்டு வந்து வெளியில் பார்த்து ஆச்சரியத்தை விட அதிர்ச்சியில் நின்றுட்டு இருந்தார். இப்போ அந்த பேப்பர் வந்து ஆனால் அதே கிடக்குது. யார் கையில் சிக்கும்? நமக்கு தெரியாதா யார் கையில் சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது ராகினி வில்லன் கேங் கையில் தான் சிக்கும். அது எஸ்பெஷலி ராகினி கையில் தான் சிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் இது யார் கையிலும் சிக்கலை அப்படின்னா யாருக்குமே தெரியாத அப்படியே வந்து அது காதும் வச்ச மாதிரி முடிச்சிடுவாங்க. ஏன்னா வந்து இப்போ இன்னைக்கு விஜய் வந்து இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சிட்டாருன்னா தாத்தாக்கு, விஜய்க்கு, காவேரிக்கு அண்ட் நிவினுக்கு அப்படியே இந்த விஷயம் வெளில வந்தாலும் நிவின் மூலியம் மட்டும் தான் வெளியில் வரும். நிவின் அவ்வளோ சீக்கிரம் வெளில சொல்ல மாட்டார். ஓகேவா? இப்படி படுத்த வெளில வரதுக்கு ஏன்னா அந்த வெளியில் வராமல் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அதை வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ கண்ணும் காதும் வச்ச மாதிரி கண்டிப்பாக வந்து முடிக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரச்சனையாக்கி அப்படி தான் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த கான்ட்ராக்டை இப்போ கிழிச்சு போடல, வெளியில் வந்தாச்சு. ஸோ ஆனால் எந்த நேரத்தில் பிறந்தநாள் கொண்டாட போனாலும் தெரில, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் மனுஷன். நைட்டு காலையில் அவ்வளோ அழுகிறாரு. ஆனால் இருந்தாலும் அவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு பொண்ணு வந்து வந்திருக்கு. இது வந்து நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். நம்ம எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணணும். பட் ரொம்ப நெகட்டிவாலாம் போகாது. எனக்கு பிரவீன் மேட்ச் ஒரு ஹோப் இருக்குது. அந்த பாரதி கடமை மாதிரி மட்டும் கொண்டு போயிடவே கூடாது. அது மட்டும் என்னோட ஒரு ஆதங்கம் முழுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்படி மட்டும் கொண்டே போயிடாதீங்க. டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு 2 வருஷமாக ஓட்டுனீங்க, அந்த மாதிரிலாம் வந்து போயிடவே கூடாது. இந்த ஒரு ட்ராக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஏதாவது சொல்கிறேன் பாருங்கள், சொல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக யார் மூலியமாவது வெளில தெரிஞ்சே ஆகணும். அதாவது காவேரி ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வில்லன் கேங்கில் தான் போய் சேரணும். அது கரெக்டாக வந்து ராகினி என்னடா இது ஏதோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா உங்களுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி கண்ணா ரெண்டாவது லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து வெண்ணிலாவோட கேரக்டர் என்ட்ரி ஆயாச்சு. இப்போ 2வது லட்டுங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் பேப்பரும் கிடச்சிச்சு. இனிமேல் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இது ஒரு அடுத்த ஆயுதம் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் காவேரி வந்து எப்படி வந்துடுவாங்க, ரொம்ப நாளாக ட்ராக் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, செப்பரேஷன் ட்ராக்கு. இதை வச்சு கதையை மூவ் பண்ணுவாங்க. அப்படியே ராகினி வந்து காவேரியை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா டேரெக்டாக போட்டு உடச்சிடுவாங்க இது கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே என்னோட ஒரு கெஸ்ஸிங் தான். ஒன்று உடச்சா போய் உடச்சிடுவாங்க, இல்லைனா வந்து இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஹாப்பியான ட்ராக்னா அவங்களோட மேரேஜ் ஆனிவர்சரி வருது இல்லையா, அதுக்கு போட்டு உடச்சாலும் உடப்பாங்க. சொல்ல முடியாதனால நடக்கலாம். எதிர்பாராததே எதிர்பாருங்கள். அதுதான் நம்ம மகாநதி. பிக் பாஸ் கிளப்லாம் இல்லைங்க இப்போ. ஆனால் மகாநதி இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.